Hey guys, welcome back to my channel that girls. So இன்னைக்கு வீடியோல எல்லாருக்கும் தேவையான அதாவது கேர்ள்ஸ்க்கு தேவையான அஃபோர்டபுள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு மேக்கப் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மேக்கப் வியர் பண்ணதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேஸ்லேருந்து போகலாம். பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய நான் ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஃபேஸ் வாஷ்லேருந்து மாய்ஸ்சரைசர், டோனர் அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். ஸோ டோனருக்கு வந்து நான் பெருசாக எதுவும் சொன்னதில்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ நான் போட்டிருக்க இந்த மேக்கப் லுக்கு யூஸ் பண்ண டோனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸோட ரோஸ் வாட்டர் டோனர் தான், ரோஸ் க்ளூ டோனர். ஸோ இதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் கரண்ட்டாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து நான் சிம்பிள்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அதை தாண்டி மேக்கப்புக்குன்னு வரும்போது என்னென்ன பொருள் வேணும், ரொம்ப பேசிக்காக பிகினருக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மேக்கப் பவுச் இருக்குது. ஸோ இந்த மேக்கப் பவுச்சில் தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்ச் பிலோ 300க்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துலாம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ போடுவோம். பட் நான் வந்து பிகினருக்கு எதுவுமே ஃபவுண்டேஷனாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு பிகினருக்கு பேசிக்காக என்ன தேவைன்னா பிபி க்ரீம். ஸோ பிபி க்ரீம்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிபி க்ரீம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னியரோட பிபி க்ரீம் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் வந்து டெய்லி ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் இதுலேயே எஸ்பிஎஃப் இருக்குது, PA+++, UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது, விட்டமின் சி, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் மினரல்ஸ் ஃபார் பிரைட்டனிங் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்னு போட்டிருக்கு. சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் இது எல்லாமே போட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30 கிராம் ப்ராடக்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் இதில் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தேவையான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிபி க்ரீம் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பவுடர் வேணும். ஸோ பவுடருக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு மெபிலினோட இந்த ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 160, 150, 200க்குள்ளே தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஆஃபரில் இருக்கும். நீங்கள் அமேசான்லலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஷேடு வந்து இது என்னோட ஷேடு. இது இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த ஷேடு. ஸோ சப்போஸ் நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் இருக்கீங்க, என்னோட கொஞ்சம் ஃபேராகவோ இல்லை கொஞ்சம் டார்க்காகவோ இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இது செட் ஆகும் இந்த டோனு. ஸோ இதோட டோன் பார்த்தீங்கன்னா வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இதில் வந்து மிரர் வந்துடும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்சும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் நான் இதில் கேமராவில் பார்க்குற மாதிரி ரொம்ப இவ்வளோ வெள்ளையாக இருக்காது. கேமராவில் லைட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது. பட் இது வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வார்ம் டோனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். பட் போக போக அது உங்களுக்கு செட் ஆகிடும். அண்ட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குற ஒரு காம்பேக்ட் பவுடர். இது இல்லை அப்படின்னா இன்னொரு சாய்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபேஸஸ் கேனடாவோட காம்பேக்ட் பவுடர், அதுவும் சூப்பராக இருக்கும். அதுலேயுமே SPF இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். நான் என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பவுடர். இதுவுமே விலை கம்மி தான். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரிலாம் இருக்காது, கரெக்டாக செட் ஆகும். இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் அப்படிங்கிற ஷேட். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் SPF 20 இருக்குது. அண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வெயிட்லெஸ் ஸ்டே மேட் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மேட் ஃபினிஷ் கொடுக்காது, பட் டீசெண்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் நமக்கு. ஸோ இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இதை உடச்சிட்டேன், அதனால தான் இதை நான் காமிக்கல. ஸோ இதுலேயே வந்து நமக்கு ஒரு கண்ணாடி வரும், ஒரு ஸ்பஞ்ச் வரும். இது வந்து நான் உடச்சிட்டேன், தெரியுது அவங்களுக்கு உடஞ்சிருக்கு. ஸோ கவுத்தனை எல்லாமே கவுந்துரும், அதனால தான் இதை நான் காமிக்கல. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தில் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இப்போ வந்து காம்பேக்ட் பவுடருக்கு நான் காமிச்சது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேக்கப் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ ஐ மேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் அலைண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கோம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ கோம் பண்ணுறதுக்கு ப்ரஷ் கிட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் கிட்டில் ஒரு ப்ரஷ் இருக்கும்.
பிரஷ் கிட்ல இந்த மாதிரி ஒரு பிரஷ் இருக்கும். ஆக்சுவலா உடைஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரஷ் கிட் இருக்கு இல்லையா? இத வச்சு இந்த சைடு நம்ம கோம்ப் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து இப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபினிஷ் குடுக்கும். ஸோ இத வச்சு தான் நான் ஐப்ரோக்கு போடுவேன். ஸோ பேசிக்கா நமக்கு ஒரு ஐப்ரோ பென்சில் தேவை. ஸோ ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்ல அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டிலேயே இந்த மேல இருக்க பிரஷ், கீழ இருக்க ஐப்ரோ பென்சில் அப்படியே செட்டா வருது. நீங்க அத கூட வாங்கிக்கலாம். அது கூட நான் பார்க்கும்போது ₹50 ₹100 தான் வரும். ₹50 என்னமோ தான் இருந்துச்சு. ஸோ வேணும்னா நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கூட சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஹால் நான் மேபி வாங்குனேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அத வாங்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஐ மேக்கப்க்கு ஐப்ரோ முடிஞ்சது. ஐப்ரோக்கு அப்புறம் நம்ம வந்து காஜல் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஸோ காஜலுக்கு ஆல்ரெடி நான் வந்து டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பெஸ்ட் காஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காஜல் கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது இல்லாம இப்போ இந்த வீடியோல நான் இப்போ போட்டிருக்க ஐ மேக்கப்க்கு போட்டிருக்க இந்த காஜல் என்ன அப்படின்னா என்வே பேயோட காஜல். ஸோ இந்த காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த காஜல் தான். ஸோ இதில் வந்து ஒரு ஷேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹112 என்னமோ. முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு. பட் ஸ்டில் அஃபோர்டபுள் தான். இது இல்லாமல் நிறைய காஜல் சஜஷன்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஐலைனருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஐலைனர் தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மேயோட இந்த இன்ஸ்டா லைனர். ஸோ இப்போ என் கண்ணு மேலேயும் நான் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஐலைனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹120 என்னமோ வரும். ஸோ இதில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். உங்களுக்கு இதை விட கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. டாஸ்லர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டாஸ்லர் வந்து யூஸ் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த கண்ணு மேலே வந்து ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால நான் டாஸ்லர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸ்கூல் டைம்ஸில் யூஸ் பண்ணது டாஸ்லர்லாம் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டா லைனர் இருக்குது. இதை தவிர நிறைய ஐலைனர்ஸ் இருக்குது. ஸோ நான் அவ்வளோவா ஐலைனர்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லை. ஒன்று வந்து மெபிலின்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஐகானிக் லாக்மேலேருந்து ஐகானிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர்ஸ். ஸோ நார்மல் ஐலைனர்னா நீங்கள் இன்ஸ்டா லைனர் யூஸ் பண்ணிக்கலாம் லாக்மேலேருந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்காராக்கு பெரிய சஜஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் எந்த மஸ்காரா வேணால் யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட லேஷஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு. ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது கையோட லேஷஸ் வந்துடும். இன்னொன்று ரிமூவே ஆகாது. அப்படியே நம்ம தூங்க போயிட்டோம்னா ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் தூங்க போயிட்டோம்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். அதனால வந்து வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணாதீங்க. பட் இன்னைக்கு என்கிட்ட வாட்டர் ப்ரூஃப் தான் இருக்குது. வேறு வழி இல்லை. இதுதான் நான் போட்டவங்க. என்கிட்ட வேறு நான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். லிப்ஸ்டிக்ல தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்கிட்ட. மற்றபடி வேற எதுலையுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து மெபிலினோட இந்த ஹைப்பர்கல் மாஸ்காரா தான் வச்சிருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வாங்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் வந்து லிப்ஸ்டிக் வந்து இன்னைக்கு நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து லாக்மேலேருந்து ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரீம் அப்படிங்கிற ஷேட். இதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல் கலர். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான லிப்ஸ்டிக் இது நீங்களும் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷேட் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற ஒரு லிப்ஸ்டிக் இது. ஸோ இதெல்லாம் தான் அஃபோர்டபுள் மேக்கப். அண்ட் இதை தவிர வந்து வேற ஏதாவது வேணுமானா ஐ ஷேடோ போடுவோம் நம்ம மேபி. ஸோ அந்த ஐ ஷேடோ ரொம்ப அஃபோர்டபுள். அந்த பேலட் தான் இருக்குது. எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். அப்படி பேலட்லேயுமே வந்து அஃபோர்டபுள் பேலட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஃபர்தர் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். பட் ரொம்ப ஒரே ஒரு ஷேட் வேணும் எனக்கு அப்படின்னா இந்த ஒரு ஷேட் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்வே பேயோட பிளிங்கிங் ஹை ஷேடோ அப்படின்னு போட்டிருக்கு. பைன் ஸ்ட்ரீட் 26 அப்படிங்கிறது தான் இதோட ஷேட். ஸோ இதோட ஷேட் எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் போடலை. பட் இதோட ஷேட் எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட் கலர். இதை நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோட பிக்மெண்டேஷன் இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக க்ளோயியாக இருக்கும். ஒரு மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்கும். பட் கிளிட்டர் கிடையாது. லைட்டாக கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இந்த ஷேட் தான். அது ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். இதை தவிர ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் நம்ம. ஸோ பேசிக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க டெய்லி அப்படின்னா இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுவே தாராளமாக போதும் நமக்கு. இதுவே வந்து யூஸ் பண்ணோன்னா
இந்த பிபி கிரீம்லாம் ரொம்ப நாளைக்கு வரும். இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 2 1/2 இயர்ஸ் குடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கே வரும் நமக்கு. ரொம்ப ரேரா போடுறோம் அப்டின்னா. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து மேக்கப் செலவும் ஜாஸ்தி ஆகாது. அண்ட் ஆல்சோ நீங்களும் பிரசன்டபிளா தெரியலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண நெனச்சேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, நான் உங்களுக்கு இதே மேக்கப் லுக்க வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எப்டி கிரியேட் பண்ணணும் அப்டிங்கிறத. ஸோ இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. So next video, I will meet. Until then, this is Monisha signing off. Bye bye.